தீபாவளியில நம்ம துணி எடுத்து போட்டுக்கிறோம், குழந்தைங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குறோம், புது துணி வாங்கி கொடுக்குறோம், நம்மளோட மனைவிக்கு துணி வாங்கி கொடுக்குறோம், புது புது உணவுகள் செஞ்சு சாப்பிட்றோம், இனிப்புகள் செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம், நம்ம மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் கொண்டாடுறாங்க, நம்ம குடும்பம் கொண்டாடுது. அது மட்டும் தீபாவளி கிடையாது. அது மட்டும் தீபாவளி கிடையாது. தீபாவளி அதோட உள்நோக்கம் என்னன்னா, நீங்க நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, உங்க குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, உங்க சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும், உங்க உறவினர்கள் நல்லா இருக்கணும், உங்க நண்பர்கள் நல்லா இருக்கணும், தெரு ஓரத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், ஊனமுற்றோர்கள் நல்லா இருக்கணும், கை கால் இல்லாதவங்க நல்லா இருக்கணும், வாய் பேச முடியாதவங்க நல்லா இருக்கணும், கண்ணு தெரியாதவங்க நல்லா இருக்கணும், காது கேட்காதவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம அதை நினைத்து இந்த தீபாவளிக்கு நம்ம துணி எடுத்துக்கணும், புது துணி எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கு துணி வாங்கி கொடுத்தோம், மனைவிக்கு துணி வாங்கி கொடுத்தோம், எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுத்தோம், புது துணி வாங்கி கொடுத்தோம். ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு புது துணி வாங்கி கொடுப்போமே, இல்லாதப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுப்போமே, தெரு ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுப்போமே, கை கால் இல்லாதவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு நல்லது செய்வோமே, அது தீபாவளி. நம்மளால முடிஞ்சது ஏதோ 4 பேருக்கு நல்ல துணி, புது துணி இல்லாதப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அது தீபாவளி. நம்ம வீட்டுல சமைக்கிறாங்க, இனிப்பு செய்யறாங்க, பலகாரம் செய்யறாங்க, நம்மளால முடிஞ்சது இல்லாதப்பட்டவங்களுக்கு செஞ்சா, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்தா அது தீபாவளி. தெருவோரத்துல இருக்கிறவங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்களாம் பலகாரம், அவங்களுக்கு நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தா அது தீபாவளி. அப்பதான் இறைவனோட ஆசீர்வாதத்தை பெற முடியும், அப்பதான் இறைவனோட அருளை பெற முடியும், அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கும், நம்ம வம்சம் நல்லா இருக்கும். நம்ம மட்டுமே வாழ்ந்துட்டு போறது தீபாவளி கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும், உறவினர்கள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நினைத்து நம்ம பாடுபடணும். நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும், நம்மளே எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் சாப்பிடணும், நம்மளே புது துணி வாங்கி போட்டுக்கணும், நம்மளேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு இல்லாத நிலைமை ஒண்ணு வரும். நாளைக்கு நம்மளுக்கு புது துணி கிடைக்காது, நாளைக்கு நம்மளுக்கு உணவு கிடைக்காது, நாளைக்கு நமக்கு இனிப்பு கிடைக்காது. அப்ப யார் நமக்கு எப்பவும் தருவா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு வரும். வரணும்னு நீங்க செய்யாதீங்க, நீங்க மனம் உகந்து பண்ணுங்க, இல்லாதப்பட்டவங்க கொடுங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு இறைவனை வேண்டி, இறைவனை பிரார்த்தனை செஞ்சு எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். 4 பேருக்கு துணி வாங்கி கொடுங்க, 4 பேருக்கு இனிப்பு கொடுங்க, 4 பேருக்கு பலகாரம் கொடுங்க, 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். அதுதான் புண்ணியம், அதுதான் தர்மம், அதுதான் இறை அருள், அதுதான் இறை ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம்.